ஹலோ மக்களே, வெல்கம் டு நசுன்ஸ் ஆஃப் வியூஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் மக்ரூனி செய்ய போகிறோம். சிக்கன் வச்சு மக்ரூனி செய்ய போகிறோம். இந்த மக்ரூனி பார்த்தீங்கன்னா பசங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம காலையிலையும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம முதல்ல பார்த்துடலாம் வாங்க. மக்ரூனி வந்து அளவு பார்த்தீங்கன்னா 1.25 உலக்கு எடுத்து வச்சுருக்கோம். இந்த 1.25 உலக்கு பார்த்தீங்கன்னா 3 பேர் நல்லா சாப்பிடலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம், அது மீடியம் சைஸில் 1.5 சைஸ் வெங்காயம், தக்காளி 2 மீடியம் சைஸில் 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள், மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு குக்கர் ஒன்று வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் போட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் ஸ்பைசஸ் இது போதும். அதை போட்ட கையோட ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆனியன் நம்ம சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா ஆனியன் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகிடும். இதை வந்து ஆனியனை வந்து ரொம்ப நம்ம குக் பண்ண வேணாம், பிரியாணிக்கு நம்ம செய்கிற மாதிரி பண்ண வேணாம். ஒரு 50% வெந்த மாதிரி காமிச்சிக்கலாம். ஓகே, அதனால் வதங்கட்டும். எல்லா வீட்லேயும் வந்து சண்டே இருக்கும், இல்லை எல்லா நாள்லேயும் வந்து லேடிஸ்க்கு வந்து காலையில் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து மார்னிங்கில் சிக்கனோட ஆரம்பிச்சு பாருங்கள். அன்றைக்கி சண்டே எல்லாமே உங்களுக்கு வந்து கலக்கலாக போகும். வெங்காயம் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, வெந்துட்டுருக்கு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப நம்ம வேக வைக்க வேணாம். இப்போது இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்த உடனே பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எதாவது சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பீஸ் சேர்த்துக்கிறேன். போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உடனே அதே டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரே சேம் ரேஷியோவில் அரைச்சி வச்சுருப்போம். இது அதனால் 1.5 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் 1 இந்த மாதிரி அரை, ரொம்ப சேர்த்துக்க வேணாம். அதே டைமில் புதினா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும், இல்லை கசந்துடும். அதே அளவுக்கு கொத்தமல்லி அதே மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேம் ஒரே டைமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு வதங்க டைம் கொடுக்கலாம். ஒரு 5 நிமிஷமாக நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுருக்கோம். ஸ்லோவாக வச்சு வதங்கிட்டு இருக்கு. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பதத்தில் வதங்கும் போது இப்போது இந்த டைமில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ வெயிட்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்தோன்னா சிக்கன் கிரேவி மாதிரி ஆயிரும். ஸோ சிக்கன் ஃப்ளேவர் தான் அதிகமாக எடுத்து கொடுக்கும். அதனால் 150 கிராம் தான் போதும். ஒரு 3 பேருக்கு வந்து 150 கிராம் சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் சேர்த்த கையோட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கனோட ரா ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ஏன் இப்போவே சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வெங்காயமும் இன்னும் ஒரு 50% வேக வேண்டியிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம ஏன் சிக்கன் சேர்த்தோம் அப்படின்னா, இந்த சிக்கனில் இருக்கிற ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு தண்ணியெலாம் வந்து அதில் வந்து மசாலாவில் இறங்கிடும். ஸோ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மக்ரூனி சாப்பிடும்போது அது கொஞ்சம் நல்லா குழஞ்சு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும்.
ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்தாலும் அந்த ரா ஸ்மெல் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்து சோம்புத்தூள் சும்மா கொஞ்சம் லைட்டாக சோம்புத்தூள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கனோட ரா ஸ்மெல் அதில் இருக்காது. எனக்கு மஞ்சத்தூளே ஓகே, இதுவே போதுன்றனால தான் நான் மஞ்சத்தூளை நிப்பாட்டியிருக்கோம். சோம்பு சேர்க்கல, உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கன் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அதுக்கு வதங்க டைம் கொடுக்கலாம். இந்த கேப்பில் மக்ரோனியை அலசி எடுத்துக்கலாம். இதை ஒரு வாட்டி லைட்டாக அலசினா போதும். இப்போது இதை அலசி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு நம்ம கறி போட்டு. இதமாக அப்படியே வெந்துட்டுருக்கு. ஓகே, இந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போ இந்த டைமில் நம்ம கறி வாஷ் பண்ணி வச்சுருக்க மக்ரூனியை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மக்ரூனியில் பார்த்திங்கன்னா 3 விதமாக இருக்கும். அந்த சங்கு, அப்புறம் அந்த சுருண்டு வர்றது, அந்த டைப்லாம் சிலதெல்லாம் இருக்கும். அதில் வந்து இந்த டைப் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலாலாம் இந்த ஓட்டக்குள்ளே ஹோல்ஸ்குள்ளே போய் நல்லா வேகும், மசாலா பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது மக்ரூனியை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் அளந்த அந்த உலக்கு இருக்குல்ல, அதுலேயே வந்து 1க்கு 1.5. எந்த உலக்கில் நீங்கள் அளந்தீங்களோ அதை வந்து 1.5 ஆக்கிக்கோங்க. இது அரை. அந்த 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி போட்டுட்டு உப்பு லெவல்லாம் செக் பண்ணிட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் குக்கரை மூடிடலாம். ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக தம் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வா, இந்த மாதிரி குக் ஆகிடும். தெரியுதுங்களா? சில மக்ரூனிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரையாக சாப்பிட்ருப்பீங்க. மக்ரூனியும் மசாலாவும் தனித்தனியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குழஞ்ச மாதிரி சாப்பிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டு. இந்த லெவலில் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி குழஞ்சிருந்துச்சுன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி குழஞ்சிருந்தால் ரொம்ப பிடிக்கும். இதை சில டைம் நீங்கள் லஞ்சுக்கும் கொடுக்கலாம் அவங்களுக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு நம்ம சிக்கன் மக்ரூனி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சூப்பர் டிஷ்ஷோட மீட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.